Welcome to Physics Saran channel. So in the video lens based பண்ணி problems பார்ப்போம். So lensல நம்ம ஏற்கனவே வந்து concave mirror, convex mirror பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இங்க வந்து நம்ம convex mirror, convex lens and concave lensல problems பார்ப்போம். So பொதுவா வந்து நமக்கு வந்து இப்போ கான்வெக்ஸ் வந்து என்ன யூசஸ்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது பலமுறை 1 மார்க்ல கேட்குறாங்க. அது கான்வெக்ஸ் வந்து டு கரெக்ட் த ஹைப்பர்மெட்ரோபியா, லாங் சைட்டட்னஸ் இருக்குல்லையே, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, சிம்பிள் கேமராவுக்கு, மேக்னிஃபையிங் கிளாஸஸ், அது பால்மிஸ்ட் இருக்குல்லையே, கைரேகை பார்க்கறது, வாட்ச் மேக்கர்ஸு, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ப்ரொஜெக்டர், ஃபில்ம் ப்ரொஜெக்டர் எல்லா இதுலையுமே கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. We will go to the problem. So first problem, an object 5 cm high is held 20 cm away from the converging lens of focal length 10 cm. Find the position, size and the nature of the image formed. So இந்த problem பாருங்க. இந்த ப்ராப்ளத்தில் object height கொடுத்திருக்காங்க. h naught is given. h naught is given as 10 cm. அடுத்து u என்ன கொடுத்திருக்காங்க? கன்வர்ஜிங் லென்ஸ்ல இருந்து 20 cm அவே, u equal to -25 cm. அடுத்து ஃபோக்கல் லென்த் f எவ்வளவு கொடுத்திருக்காங்க? f is given as 10 cm. Okay. So lens formula. So lens formula, by using lens formula, 1 by v minus 1 by u equal to 1 by f. என்ன கேட்டிருக்க? Find the position. So positionங்கிறப்போ we have to find out what is v here. Okay, position. So v equal to find the v, 1 by v ஒரு சைடு வச்சுக்கோங்க, 1 by f plus 1 by u. Okay, just make the simplification. 1 by f equal to 10 plus 1 divided by minus 25. So if you simplify this, you will get 50 எடுத்தோம் அப்படின்னம்னா LCM 5 வரும், இங்கே வந்து -2 வரும். ஸோ ஈக்குவல் டு 3 by 50. ஸோ v equal to 50 divided by 3 equal to 16.6 cm. அதாவதுன்னா இமேஜ் நமக்கு வந்து v வந்து ப்ளஸில் வருது இல்லையா? ஸோ இமேஜ் இஸ் 16.6 cm behind the convex means behind the convex lens, right? So நம்ம position நம்ம கண்டுபிடிச்சோம். next வந்து we have to find out the size. so m equal to magnification equal to, அங்கே மிரர்ல வந்து -v divided by u போடுவோம், இங்கே v divided by u தான் வரும். so v equal to 50 divided by 3. yes, அப்படியே வச்சுக்கோங்க, 50 divided by 3 வச்சுக்கோங்க. u equal to -25. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 50 divided by -25 into 3. so 50 divided by -75. so you will get -2 by 3. ஸோ நமக்கு என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே நமக்கு இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஏன்னா மெக்னிஃபிகேஷன் மைனஸில் வருது, ரியல் அண்ட் இன்வெர்டட். இந்த இமேஜோட நேச்சர். ஓகே, சைஸ் வந்து -2 divided by 3. ஓகே, ஸோ மெக்னிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இமேஜோட ஹைட். ஸோ -2 by 3 equal to, எஸ், இமேஜ் ஹைட் divided by ஆப்ஜெக்ட் ஹைட். ஆப்ஜெக்ட் ஹைட் எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க? 10 is given. ஸோ hi equal to 10 into -2 by 3 equal to -20 divided by 3. So we will get -6.33 cm. We will get it. So அப்போ இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.33. ஓகே, ரியல் அண்ட் இன்வெர்டட். அடுத்து draw the ray diagram. So just make this
லென்ஸ் போட்டிருக்கேன். ரைட். ஸோ F1, this is F dash, 2F1, 2F dash. ஓகே. ஸோ எஃப் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. அப்போ 2Fங்கிறது 20. நம்மளோட இது ஆப்ஜெக்ட் வந்து பியாண்டு ஐ மீன் 2Fக்கு அப்புறம் வைக்கிறோம். ஸோ யூ டேக் திஸ் ஹியர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், பேரலல் லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஓகே. அது அடுத்தது என்ன பண்ணுவீங்க, பி வழியா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக நம்ம வந்து கொண்டுட்டு போவோம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வழியாக இட் வில் ட்ராவல். ரைட். ஸோ அடுத்தது இந்த டாப் இதில் இருந்து அனதர் ஒன் லைன் எங்கே நீங்கள் ட்ரா பண்ணணும், எஸ் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல வரணும், கொஞ்சம் முன்னாடி நான் வரைஞ்சிட்டேன். ஓகே. இந்த இடத்துல ரியல் அண்ட் இன்வெர்டட் மெக்னிஃபிகேஷன் வந்து நமக்கு ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர் வந்துருக்கு இல்லையா. ஆப்ஜெக்டோட ஹைட்டு 5 சென்டிமீட்டர். ஓகே. நமக்கு இங்கே வந்து இமேஜ் ஹைட் வந்து 6.33 சென்டிமீட்டர். இது கொஞ்சம் பெருசாக வரப்போ போட்டுக்கோங்க. ரைட். தேங்க்யூ. Next problem. Concave lens. Next problem concave lensல போடுறோம். ஸோ இதில் வந்து focal length is given. focal length 15 கொடுத்துருக்காங்களே. எஸ் 15. focal length வந்து 15. ஸோ F equal to 15. ஸோ இதில் வந்து கான்கேவில் வந்து focal length வந்து நெகட்டிவில் வரும். ஸோ வி அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜோட செய்து கொடுத்துருக்காங்க. இமேஜ் வி ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. ஓகே. கான்கேவில் வந்து வியும் வந்து 10, ஏன்னா பிஹைண்ட் த மிரர் தான் நமக்கு எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ பை யூஸிங் த லென்ஸ் ஃபார்முலா வி கேன் யூஸ் 1/v minus 1/u equal to 1/f. ஸோ v equal to 1/-10 minus 1/u equal to நமக்கு தெரியாது, equal to 1/, ஏன்னா எந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணி கேட்குறாங்க, தட் இஸ் u we have to find out. ஸோ 1/-15. ஓகே. minus 1/10 plus 1/15 equal to 1/u. ஸோ இதை நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -15 plus 10/150. ஓகே. ஸோ நான் 30 எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா எங்கே என்ன வரும், -3 ப்ளஸ் இங்கே 2 வரும். ஸோ -1/30. ஸோ u equal to 30, -30. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர், இமேஜ் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ஓகே. இமேஜ் வந்து 10 சென்டிமீட்டர். நீங்கள் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சது எங்கே அப்படின்னா 30ல், இமேஜ் எங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது 10ல். ஓகே. ஃபோக்கல் லென்த் 15. சப்போஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இது எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் 2F. எஃப்ங்கிறது எவ்வளவு, ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபோக்கல் லென்த் 15. உன்னோட ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், எஸ் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், u equal to 30ல் வைக்கிறோம். ஃபோக்கல் லென்த் வந்து -15. ஸோ u equal to 30. ஸோ இங்கே வச்சுக்கோங்க 30. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. டாப்பில் இருந்து அனதர் ஒரு லைன் இங்கே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ட்ராவல் பண்ணுறோம். ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன், ஸோ இந்த பேரலல் ரேயோட ரெஃப்ளெக்ஷன் வந்து
from the point of focal point. So you have to draw like this. அப்போ உன்னோட image, okay, உங்களோட image இத v equal to minus 10. Okay, இது வந்து v equal to minus 10. ஸோ இந்த ரே டயக்ராம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபோக்கல் லென்த் வந்து 15. என்னோட இமேஜ் வந்து 10ல் இப்போ இது லை டவுன் ஆகுது அப்படின்னா u equal to minus 30. ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அதை பேஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மில்லியன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எது கொடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கவலைப்படக்கூடாது. நமக்கு தெரியும் லைட்டு ட்ராவல்ஸ் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னு தெரியும். இதை மில்லியன்னா என்னது 10⁻⁶. ஸோ 300 × 10⁻, ஆக்சுவலாக கொடுத்தது 300 × 10⁻⁶. ஸோ நமக்கு வந்து 10ஓட பவரில் எழுதணும்னா சிங்கிள் டிஜிட் யூஸ் பண்ணி எழுதுவோம். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே. அதே மாதிரி வாட்டரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓகே, 225 மில்லியன். ஸோ நான் 2.25 × 10⁸ m/s மீட்டர்/செகண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ refractive index of water equal to speed of light, okay, in air divided by speed of light in water. So if we do the simplification, 3 × 10⁸ divided by 2.25 × 10⁸, we get cancelled. So we will get 1.33, we will get it. So it has no unit. ஸோ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து பேராகிராஃப் கொஸ்டினில் கூட நமக்கு வரலாம். ஏன்னா நமக்கு வந்து எப்படி ரேரர் டு டென்சர் மீடியம்னா டுவர்ட்ஸ் நார்மல், டென்சர் டு ரேரர் மீடியம்னா அவே நார்மல். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, இந்த ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் படிக்கிறப்போ ஒரு மீடியத்தில் இன்னொரு மீடியத்துக்கு போய் மறுபடியும் சேம் மீடியம் வரும்பொழுது அந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொஞ்சம் நல்லா சேர்த்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.